பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் ஒரு தலைப்பில். என்னன்னு கேட்டிங்கன்னா, நில அளவைத்துறை அராஜகம். நிலத்தை அளக்காமலேயே கணக்கு காட்டி அவங்க நிலம் அளந்ததாக கணக்கு காட்டி முடிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வேலையை நில அளவைத்துறை செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 7500க்கும் மேற்பட்ட நண்பர்கள் அந்த வீடியோ பார்த்துருக்குறீங்க. அதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணியிருக்கீங்க. அதில் ஒரு சில பேர் சில கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்கிறீங்க. உண்மையாலுமே நம்ம அந்த கேள்விகள் எல்லாம் நம்ம தொகுத்து இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணுறோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய உறவுகள் அதை ஆர்டிஐ மூலம் நம்ம கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆர்டிஐ மூலம் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆர்டிஐ மூலம் எப்படி கேட்குறது, அதற்கு ஒரு மாடல் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறோம். குறிப்பாக நிலம் அளக்கிறதுக்கு நம்ம ஆன்லைனில் பணம் கட்டுறோம். ஒரு பக்கத்துக்கு 200 மேனி. நம்ம எத்தனை பக்கம் அளக்கன்னு நினைக்கிறோமோ அத்தனை பக்கத்துக்கு நம்ம பே பண்ணுறோம். 5 பக்கமாக இருந்தால் 1000 ரூபா, 4 பக்கமாக இருந்தால் 800 இப்படி நம்ம ஆன்லைன்லேயே பணம் கட்டுறோம். அதே சமயத்தில் 90 நாள் டைம் நம்மளுக்கு தெரியும். 90 நாளை தாண்டிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய உறவுகள் கேள்வி. ஒரு சில உறவுகள் நிலம் அளக்காமலே முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற போது நம்ம அதை எப்படி சரிப்படுத்துறது. ஒரு சில உறவுகள் நிலம் அளந்துட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் அதற்கான சான்றிதழ் தரமாட்டுறாங்க. இணையத்தில் போய் பார்த்தோம்னா ஃபோர்ஜரி பண்ணி அந்த சான்றிதழ் உள்ளே வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் எப்படி சரி செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் நிலம் அளக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆர்டிஐ ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 7 கேள்விகளை உள்ளடக்கியிருக்கேன். இதில் உங்களுக்கு எதெல்லாம் சரியாக படுது அப்படின்னு நீங்கள் பார்த்து உங்களுக்கான அந்த கேள்விகளை நீங்கள் உள்ளீடு செய்து நீங்கள் ஆர்டிஐ மனு பதிவு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) கீழ் மனு. இதில் அனுப்புனர், பெறுநர் பார்த்தீங்கன்னா நில அளவை பிரிவுக்கே தனியாக அனுப்பலாம். சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கே பொதுத்தகவல் அலுவலர் இருக்கார். அவரே பொதுத்தகவல் அலுவலர் அவர் வரதுனால அவருடைய அட்ரஸுக்கே நீங்கள் அனுப்பலாம். கடந்த தேதி, அதாவது இந்த தேதியில் என் நிலம் அளக்க நான் ரூபாய் இவ்வளவு பணம் செலுத்தினேன். அதோட விண்ணப்ப எண் நீங்கள் செலுத்தின அந்த விண்ணப்ப எண் அதில் போட்டுக்கிறேங்க. நிலம் அளந்து முடிக்கப்பட்டதா என்ற விவரம் தகவலாக தரவும். ஏன்னா மெசேஜ் அனுப்புகிறாங்களே, நிலம் அளந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு அனுப்புகிறாங்களே, அதனால் அவங்களே ஆர்டிஐயில் பதில் தரட்டும். தந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி 2வது கேள்வியாக, இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் எத்தனை நபர்கள் நிலம் அளக்க விண்ணப்பித்திருக்கிறாங்க என்ற தகவல் தரணும். அது அவங்க விண்ணப்பித்தவங்களோட பெயர், முகவரி வாரியாக தகவலாக தரோம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனியாரிட்டி முறைப்படி அளக்கணும். சீனியாரிட்டி முறைப்படி அளக்கணுங்கிறக்காண்டி தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சீக்கிரம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு யாராவது பணம் கொடுக்க தயாராக இருந்தால் அவங்களோட நிலத்தை அளக்கிறதுக்கு தீவிரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ எத்தனை பேர் இப்போ நீங்கள் ஒரு 2025 பணம் கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு ஜனவரி மாதம் பணம் கட்டிருக்கீங்க. அதுலேருந்து இந்த தேதி வரைக்கும் எத்தனை பேர் நில அளவைக்கு பணம் கட்டியிருக்காங்க, எத்தனை பணம் கட்டுறவங்களோட அந்த மொத்த லிஸ்ட்டு எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சீனியாரிட்டி எப்படி அளக்கப்பட்டதா என்பதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் 3வது கேள்வி என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, வரிசைப்படி தான் அளக்கும் நடைமுறை இருக்கிறதா, வரிசைப்படி தான் அளக்கும் நடைமுறை இருக்குது. ஆமாம்னா எனது விண்ணப்ப வரிசை எண் எத்தனை என்பதை தகவல் தரணும். நான் பணம் கட்ட நாள்லேருந்து என்னுடைய விண்ணப்பத்திற்கான வரிசை எண் எத்தனாவது சீனியாரிட்டி அடிப்படையில் என்னுடைய வெயிட்டிங்கில் இருக்குது, அதை தகவலை கொடுங்க. ஒருவேளை அளந்துட்டிங்கன்னா எத்தனாவது விண்ணப்பம் என்ன என்னுடைய அளந்தீங்க அப்படிங்கிறத தகவலை தாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். 4வது, பணம் கட்டி விண்ணப்பித்த நாள்லேருந்து 90 நாட்கள் கடந்தும் அளக்கப்படாத விண்ணப்பங்கள் இருக்கிறதா, 90 நாட்களை கடந்துருச்சு அப்படிங்கிற விண்ணப்பங்கள் உங்ககிட்ட நிறைய இருக்கா, அது குறித்த தகவல் நீங்கள் தரணும். அந்த விண்ணப்போட பெயர், முகவரி இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதில் நீங்கள் என்ன கேட்கலாம்னா, நம்ம தகவலை மட்டும் கேட்டால் என்ன, எல்லாரையும் சேர்த்து கேட்குறோம் அப்படின்னா, இதில் உங்கள் தகவலை மட்டும் கேட்டிங்கன்னா ஏதோ ஒன்றை சொல்லி அவங்க நிராகரித்து போயிடுவாங்க. தருவாங்க. நீங்கள் இதை உங்கள் தகவலுக்காக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒட்டுமொத்தம் அப்படி கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பொதுநல சேவைக்காக நம்ம அதை கேட்கும்போது அதில் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம மேலிடத்துக்கு புகார் கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால் சொல்கிறேன். 5வது கேள்வி என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, நிலம் அளக்கப்பட்டது என்று எனக்கு அதாவது இந்த தேதியில் கைபேசிக்கு குறுஞ்செய்தி வந்தது. என் நிலம் அளக்க எந்தெந்த அலுவலர்கள் எந்தெந்த தேதியில் எந்தெந்த நேரத்தில் இந்த நிலத்தை அளந்தாங்க, அந்த அளக்க அலுவலரோட பெயர், பதவி, கைபேசி எண் மற்றும் அளந்ததற்கான இந்த சான்றிதழ், யார் அளந்தாங்களோ அவங்க கையொப்பம் போட்ட அந்த சான்றிதழ் எனக்கு தேவை என்று இந்த 5வது கொஸ்டின் நம்ம கேள்வியை நம்ம உருவாக்கியிருக்கோம். 6வது, நிலம் அளக்க அலுவலர்களுக்கு தனியாக பணம் கொடுக்க வேண்டுமா, அதன் விதிமுறைகள் ஏதாவது இருந்தால் தாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம்.
நம்மளுக்கு தெரியும் பணம் கொடுக்க தேவையில்லைன்னு. இருந்தாலும் இதை நம்ம அவங்க கையிலேருந்து நம்ம வாங்குவது சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். 7வது, கடந்த இந்த தேதி முதல் இந்த தேதி வரைக்கும் எத்தனை உட்பிரிவு பட்டா வழங்கப்பட்டது, அந்த ஆவணங்களை எல்லாம் ஆர்டி ஆக்ட் 2005 பிரிவு 2Jயின் கீழ் கலாய்வு செய்ய அனுமதி தேவை. இப்போ உட்பிரிவு செய்து பட்டா வழங்குவது சர்வே டிபார்ட்மெண்ட்டை ஒர்க்கு தான். அப்போ எத்தனை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட 2025 இல்லாட்டி 2024 கூட நீங்கள் தேதியை போட்டு இந்த இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை உட்பிரிவு வந்து பட்டா மறுதல் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. ஏடிஏ கோப்பை வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஏடிஏ கோப்பெலாம் இப்போ என்னென்னா ஆன்லைன்லேயே பராமரிக்கிறாங்க. ஆக்சுவலி மேனுவலில் நிறுத்த சொல்லிட்டாங்க. மேனுவல் தேவையில்லை, எல்லாமே ஆன்லைனில் பாருங்க அப்படின்னு. நம்ம மேனுவலையும் கேட்கலாம், ஆன்லைனில் பராமரித்த ஜிஸ்ட் ஓப்பன் பண்ணி எத்தனை உட்பிரிவு பட்டா கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இல்லீகல் பட்டா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, பத்திரப்பதிவே பண்ணாமல் அவங்க உட்பிரிவு பண்ணி சும்மா பெரும் பட்டா மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆய்வு மூலம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆய்வு நீங்கள் போட்டிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நில பிரச்சனை, உங்களுக்கு நில அளவை சம்பந்தமான இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்து விடும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து உங்களுக்கு சர்வேக்கள் ஊன்றப்படுமா அந்த தகவல் கேட்கணும்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதே சமயத்தில் வந்து நீங்கள் சர்வேக்கள் வந்து இப்போ நாங்கள் ஊண்டிட்டு போனோம் ஆனால் காணோம் அப்படின்னு அவங்க எதாவது சொன்னாங்கன்னா, யார் வந்து ஊண்டுனா, எந்த இடத்துல ஊண்டுனீங்க, அதுக்கான புகைப்படம் தாங்க அப்படின்னு கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா கேட்கலாம். சர்வேக்களை ஊன்றது வந்து அவங்களுடைய பொறுப்பு தான். நான் வாங்கி கொடுக்குறது யார் நிலத்துக்காரங்களோ அவங்களோட பொறுப்புங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம், அதை மனசில் வச்சுக்கிறீங்க. இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கீழே என்ன சொல்கிறோம்னா, மேற்படி நான் கோரிய தகவல் எல்லாமே ஒரு பொதுநலம் சார்ந்த தகவல் தான். எல்லாமே பிரிவு 2Fன் கீழ் அடங்கும். ஆர்டி ஆக்ட் 2005 பிரிவு 2Fல 14 விதமான தகவல்கள் பொது தகவல்கள் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம். ஸோ அந்த 2Fன் கீழ் தான் நம்ம இந்த தகவலை கேட்டிருக்கோங்கிறத அவங்களுக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த மனு மீது அதிருப்தி எனக்கு இருக்குது அப்படின்னா மேல்முறை செய்வதற்கான மேல்முறை முகவரி, அந்த அலுவலோட முகவரியை நீங்களே தந்துருங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கீழே வந்து எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த ஒரு மாடல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் மாடலாக பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாமா, நீங்கள் உங்களுக்கு தோன்றுகிறதை நீங்கள் கேள்வியாக எழுப்பி நீங்கள் தாராளமாக தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆர்டிஐ என்பது உங்களுக்கான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வது தான். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் 2F வந்து மறக்காமல் எல்லாருமே படிச்சுருங்க. 2Fல என்னென்ன தகவல்கள் வருதோ அந்த தகவல்களை நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு தந்தே ஆகணுங்கிறது சட்டம். அதனால நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா மற்ற உறவுகளுக்கும் கடத்துங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.